அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to all of you in Jesus name. மறுபடியுமாக இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏமேன். எல்லா துதிக்கான மகிமை கர்த்தருக்கு ஒருவருக்கு. ஏமேன். ஹல்லேலூயா. இந்த கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். We are going to listen to God's word. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்திய வார்த்தையினால் இந்த வேளையிலே கூட எங்களை வழிநடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற ஆவியானவர், சத்திய வார்த்தையினால வசனத்தினால எங்களை வழிநடத்துங்க. எங்களோடு பேசி இடைப்படுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு கர்த்தர் பேசி இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட வேத பகுதி சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 4. The Bible text for today is taken from Psalms 37 verse 4. சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வசனம். ஒரே வசனம் தான் வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. Amen. Hallelujah. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதினவர், இந்த சங்கீதம் 37 சங்கீதத்தை எழுதினவர் தாவீது ராஜா. David was the author for Psalms 37. அன்பானவர்களே, இது அருமையான ஒரு சங்கீதம். நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கலாம். I encourage you to pause this video and spend some time to read the whole song of Psalm 37. அது மெய்யாகவே உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்தார்? ஒரு ராஜாவாக அவர் வாழ்ந்தார். டேவிட் lived as a king, ஒரு ராஜாவாய் வாழ்ந்தார். ஒரு ராஜாக்கு எல்லாமே இருக்கும். as a king he had an empire. அவருக்கு ராஜ்யம் இருந்தது, அவருக்கு பண வசதி இருந்தது, பதவி இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஜனங்கள் இருந்தார்கள். அவருடைய நாட்களிலே அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே தாவீது ராஜாவுக்கு இருந்தது. தாவீது எல்லாத்தையும் ஒரு அனுபவித்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். As a king he had an empire with full of people, wealth, position and power. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதன், எல்லா வசதியும், எல்லா அதிகாரமும், வல்லமை, பணம், ஒரு ராஜ்யமே அவர்கிட்ட இருந்தது, எல்லாமே இருந்த மனிதன் அவர் எழுதுகிறார். சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வசனத்தில், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு. Hallelujah. A man who had everything writes in Psalms 37 verse 4, delight yourself in the Lord. Hallelujah. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட தேவ செய்தியின் தலைப்பானது கர்த்தருக்குள் எப்படியாய் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்படியாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பது. The title for today's sermon is how do we delight in the Lord? How do we delight in the Lord? இப்போ நம்ம முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நம்ம முதல் காரியத்தை பார்க்க போகிறோம். We are going to look at the first point. முதல் காரியம் அன்பானவர்களே, கர்த்தருக்குள் எப்படி நீங்கள் நானும் மனமகிழ்ச்சியாய் இருப்பது. நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். How do we delight in the Lord? We are called to delight in God's presence. Delight in His presence. அன்பானவர்களே, சங்கீதம் 16 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us listen to Psalms 16 verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அன்பானவர்களே, ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நானும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்?
why we must delight in God's presence. அதற்கான பதில் இந்த வசனத்தில் இருக்குது. எல்லாம் இருந்த ஒரு மனிதன் தாவீது, எல்லாமே அவருக்கு இருந்து, அவர் ஒரு ராஜா, he is a king, he had everything. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எழுதுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம முதல் காரியம் பார்க்கிறோம், எப்படி கர்த்தருக்குள் நம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன் அவருடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான், கர்த்தருடைய சமூகத்தில் தான் நம்மளுக்கு பரிபூர்ண ஆனந்தம். 1.1 God's presence give us perfect joy. அப்ப அன்பானவர்களே, எல்லாம் இருந்த ஒரு மனிதன் எழுந்துகிறார். உண்மையான சந்தோஷம், ஆனந்தம் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்குது. பாருங்க அன்பானவர்களே, மனிதர்கள் நீங்களும் நானும் சந்தோஷத்தை பெறறதுக்கு பல காரியத்தை நாம் செய்யலாம். ஒருவேளை நம்மளுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், அதனால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், அதனால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடியா இருக்கலாம். ஒருவேளை நான் நல்ல வேலை செய்கிறேன், நான் நல்லா உழைக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் கூடியா இருக்குது, என்னோட சம்பளம் கூட, நான் விலை கூடியான சட்டை வாங்கி போடுறேன், அதனால நம்ம சந்தோஷமா இருக்கலாம். என் வீடு பெரிய வீடு, நான் நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்கிறேன், அது ஒருவேளை நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம். இப்படியாக சந்தோஷத்தை பெறத்துக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பல காரியங்களை நாம் செய்யலாம். நான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும்னு சொல்லி பல காரியத்தை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பாருங்க, தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்றால், அவருக்கு எல்லாமே இருந்தும் அது எதுவுமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. David had everything, but he found the true joy, he found the complete joy only in God's presence. Hallelujah, hallelujah. சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு மெய்யான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் அது தேவ பிரசன்னத்தில் மட்டும்தான் நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும் அன்பானவர்களே. அதனாலதான் தாவீது எழுந்துகிறார். 1:4-16 in 1 Chronicles chapter 16 verse 11, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek the Lord and his strength, seek his presence continually. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் தாவீது. ஏன் அவர் அதை சொல்லுகிறார்? ஏனென்றால் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் போதுதான் நித்தமும் மெய்யான சந்தோஷத்தை, மெய்யான மனமகிழ்ச்சியை நீங்கள் நானும் நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 16:11 in your presence there is fullness of joy. பூரண ஆனந்தம். தமிழ் எப்படியா போடப்பட்டிருக்கிறது? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. fullness means complete, perfect, பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும்தான், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அன்பானவர்களே பரிபூர்ண ஆனந்தத்தை நீங்கள் நானும் பெற முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் ஏமாந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 84:10 Psalms 84 verse 10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். Amen. For a day in your courts is better than 1,000 elsewhere. Hallelujah. 1000 நாள் வெளியே பார்க்கலாம். 1000 நாள்னா கணக்கு பண்ணுங்க, ஒரு வருஷத்துல 365 நாள். அப்ப ஏற்கனவே ஒரு 3 வருஷம் பிடிக்குது. அப்ப இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, 3 வருஷம் நான் வெளியே நேரத்தை செலவு பண்றது பார்க்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் ஒரு நாள் செலவு பண்ணுறது எவ்வளோ ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கதான் தேவ பிள்ளைகளை பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். இப்போ இந்த காலவரையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். The secret to attain complete joy, the secret to enjoy a perfect joy by being in God's presence. பரிபூர்ண
சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை, ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிற ரகசியம் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவு பண்றதில் தான் அன்பானவர்களே காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது. அவருடைய பிரசனத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பிரசனத்தில் மட்டும்தான், அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு பரிபூர்ண ஆனந்தம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவருடைய மனமகிழ் அவருடைய தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிபூர்ண ஆனந்தம் அன்பானவர்களே அது நம்மளுடைய பலனாய் மாறுகிறது. The joy of the Lord gives us strength. Amen. பாருங்க, நேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நேமியா எப்படியாய் சொல்லுகிறார், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே is a continuous act. அது தொடர்ச்சியாய் செயல்பட வேண்டிய காரியம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடும் போது மெய்யான மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும். அப்ப அந்த மெய்யான மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய பலனாய் மாறுகிறது. The joy of the Lord becomes our strength. Hallelujah. To face this daily life. இந்த உலகத்தில் அநேக பாடுகள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்களை நீங்கள் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்ம பலன் தேவை, தேவனுடைய பலன் தேவை. அந்த தேவனுடைய பலத்தை எதிலிருந்து பெற்றுக்கொள்வோம்? அவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அப்ப அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். அப்ப அந்த மனமகிழ்ச்சி நம்மளுக்கு பலனை கொடுக்கிறது, தொடர்ந்து சிரிப்பதற்கு பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஏன் இவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கூட சில பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன ஏன் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. அது பலன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அந்த பலனை பெற்றுக்கொண்டாதான் அன்பானவர்களே எல்லா சூழ்நிலையும் சிரிக்க முடியும். நம்ம மனிதர்கள், நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, we have emotions. சில நேரத்தில் சோகமாக இருப்போம், சில நேரத்தில் வேதனையாக இருப்போம், சில நேரத்தில் கோபமாக இருப்போம். அப்போ யாராவது பேசும்போது நம்ம ஏதாவது வெளிப்படுத்திடுவோம், தவறாக நம்மளை யாரையாமே வெளிப்படுத்திடுவோம். எல்லா நேரத்திலும் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பது, எல்லா நேரத்திலும் எப்படி சந்தோஷமாக இருப்பது, எல்லா நேரத்திலும் எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ரகசியம் அவருடைய சமூகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிரசனத்திலிருந்து தான் நம்ம அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் வாழ, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஆனந்தமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை கொடுப்பார். பல சவால்கள் மத்தியிலும், பல போராட்டத்தின் மத்தியிலும், பல துயரங்கள், கண்ணீரான பாதையில மத்தியிலும் தேவ பிள்ளைகளே சந்தோஷமாய் இருக்க, மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் நம்மளுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ முதல் காரியத்தை நாம் பார்த்தோம், எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது. How do we delight in the Lord? Delight by being in His presence. அவருடைய சமூகத்தில் நம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். When we delight in God's presence, we will receive perfect joy. அந்த பரிபூர்ண ஆனந்தம் நம்மளோட பலனாய் மாறுகிறது. God's perfect joy gives us strength to live in our daily life. Hallelujah. அதில் முதல் காரியம் அன்பானவர்களே. தொடர்ந்து இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். How do we delight in the Lord? இரண்டாவது காரியம், point number 2, delight in His word. அவருடைய வார்த்தையில நீங்கள் நானும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நானும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இது பல உதாரணங்களை நாம் கொடுக்கலாம். சில முக்கியமான சில காரியங்களை பார்க்க போகிறோம். பாருங்க, சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ப்ளீஸ் டர்ன் டு Psalms 119. நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் 119 நீளமான ஒரு சங்கீதம். இட்ஸ் a very meaningful passage, meaningful psalm. Psalms 119. இதுல சில வசனங்களை ஒருவரு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சங்கீதக்காரர் எப்படியாய் ஆண்டோட வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கிறாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்றேன், வசனத்தை நாம்
நம்ம சீக்கிரமாக நான் வாசிக்க போகிறோம். முதலாவதாக 14வது வசனம், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களும் உங்கள் வேதத்தை எடுத்து வசனத்தை பாருங்க, வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 முதல் வசனம் 14வது வசனம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். In the way of your testimonies I delight as much as in all riches. உம்முடைய சாட்சிகளில் நான் களி கூறுவேன். Amen. Okay. அடுத்தது 16வது வசனம், verse 16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். I will delight in your statutes. Hallelujah. அடுத்தது 24வது வசனம், verse 24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. Your testimonies are my delight. Hallelujah. அடுத்தது 35வது வசனம், verse 35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். Lead me in the path of your commandments, for I delight in it. Amen. அடுத்தது 47வது வசனம், verse 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். For I find my delight in your commandments. For I find my delight. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் பிரியப்படுகிற உன் கற்பனைகளின் பேரில் அப்படின்னா சங்கீதக்காரர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையில் தான் அவர் பிரியமாய் இருக்கிறதா, பிரியப்படுவாராம். ஓகே, தொடர்ந்து 70வது வசனம். அவர்கள் இருதயம் நினைந்துண்ணி கொழுந்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். 77வது வசனம், verse 77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. For your law is my delight. 92வது வசனம், verse 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். Amen. If your law had not been my delight, I would have perished in my affliction. அடுத்தது 143வது வசனம், verse 143. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. Amen. 174வது வசனம் இறுதியாக, verse 179. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. I long for your salvation, O Lord, and your law is my delight. ஏறக்குறைய அன்பானவர்களே 10 தடவை இந்த 119வது சங்கீதத்துல 176 வசனம் இருக்குது. இந்த 176 வசனத்துல 10 தடவை, at least 10 times the psalmist have mentioned, have stressed that his delight is in God's word. ஏற்கனவே ஒரு 10 தடவை இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருடைய சாட்சிகளிலே, கர்த்தருடைய வசனத்திலே, அவருடைய வேதத்திலே அவர் பிரியப்படுகிறார், அவர் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்பானவர்களே, நீங்கள் நான் எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாருங்க, அவருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்குது? What happens when we delight in God's word? கர்த்தருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அன்பானவர்களே என்ன நடக்கிறது? சங்கீதம் 1ஆம் அதிகாரம். Let's turn to Psalm 1. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நானும் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அன்பானவர்களே, நீங்களும் நானும் கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம், பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். What happens when we delight in God's word? We will be fruitful and productive. Fruitful and productiveness. அப்ப அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நானும் நிலைத்திருக்கும் போது, மனமகிழ்ச்சியா இருக்கும் போது, நீங்கள் நானும் கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம், பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். How many of us have been fruitful and productive during MCO time? இந்த MCO நாட்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறபடினால
கனி கொடுக்கிற பிள்ளைகளாயும் பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாயும் நாம் காணப்பட்டிருக்கிறோம்? அந்த கேள்வி இந்த காலவேளையில் நீங்கள் நான் கேட்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்கும்? யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Amen. Then you will have good success. பாருங்க அன்பானவர்களே, யோசுவா ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு பிறகு அடுத்தது யோசுவா. அப்ப யோசுவாட சொல்றாரு, உனக்கு வெற்றி வேணும்னா, ஜெயம் பெறணும்னா இந்த வசனத்தை தியானி. இந்த வசனத்தை தான் நீ எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். Dear people of God, when we delight in God's word, we will find success. Amen. நீங்கள் நானும் ஜெயம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் சில இடத்துல என் வாழ்க்கையில் எனக்கு ஜெயம் வேணும், எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் காத்திருக்கலாம், ஏங்கி கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். அதான் சொல்லுது சங்கீதம் 1:1, கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அப்படித்தானே சொல்லுது. வாசிங்க சங்கீதம் 1:2, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். We must be delight in God's word. Then only we can meditate His word. அப்ப அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கும்போது கனி கொடுப்போம், பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளாய் வாழுவோம். அது மட்டும் இல்லை, யோசுவா 1:8 வாசிக்கிறான்னு சொல்றாரு. யோசுவாக்கு அதுல தான் வெற்றி வரும், ஜெயம் வரும். எப்படி அவர் அடுத்தது போக போறாரு, என்ன நடக்க போகுது, எப்படி செய்யணும். அப்ப இன்னைக்கு அவரோட வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, யோவான் 15. Let us turn to John 15. யோவான் 15. இந்த யோவான் 15 வாசிங்க. இயேசு சொல்லுவார், அவருக்குள்ள நிலைக்காம நம்ம கனி கொடுக்க முடியாது. சரிங்களா? வசனம் 7-8, verse 7 and verse 8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, if you abide in me and my words abide in you, ask whatever you wish, அது உங்களுக்கு செய்யப்படும். and it will be done for you. தொடர்ந்து, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நம்ம அதை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது கனி கொடுப்போம், மிகுந்த கனி கொடுப்போம். அப்ப என்ன நடக்குது? மிகுந்த கனி கொடுக்கிறபடினா ஆண்டவர் என்ன, இயேசு என்ன சொல்றாரு? என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் ஸ்ரீஷராய் இருப்பீர்கள். By this my Father is glorified, that you bear much fruit and so prove to be my disciples. பிதா மகிமைப்படுவார், அப்புறம் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அடுத்தது என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் எனப்படும். It is when we delight in God's word, it is an evidence that we are the disciples of Christ Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாய் காணப்படுகிறோம் என்று அடையாளம். அது மட்டுமல்ல, பிதா மகிமைப்படுகிறார். When we delight in God's word, it glorifies God. Hallelujah. It glorifies the Father. அப்ப அன்பானவர்களே, கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன நடக்குது என்றால், நீங்களும் நானும் கனி கொடுக்கிறோம், பிரயோஜனமாய் வாழ்கிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சீடர் என்று அடையாளம், பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. When we delight in His word, God's word, we will be fruitful and productive. We will find success. It is an evidence that we are the disciples of Christ Jesus. And finally, it glorifies God. Hallelujah. அன்பானவர்களே, மூன்றாவது காரியம், point number 3. எப்படி கர்த்தருக்குள் தொடர்ந்து மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்?
அன்பானவர்களே, அவருக்கு பிரியமானதை செய்யறதுல மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறதுல மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். How do we delight in the Lord? We must delight in doing His will. Delight in His will. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனம் 8. Psalms 40 verse 8 வாசிக்க கேட்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். I delight to do your will, oh my God. Hallelujah. I delight to do your will. தமிழ்ல மறுபடியும் வாசிக்க கேட்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இதுதான் சங்கீதக்காரனுடைய விருப்பம். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி அவர் அதில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். ஃபாதர் வர்க்மன்ஸ் ஒரு பாடல் எழுந்திருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். அன்பானவர்களே, எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? அவருடைய சித்தத்தை செய்கிறதுல நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்கிறதுல நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நல்ல ஒரு உதாரணம். Jesus is the best example. யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். John chapter 4 verse 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. Amen. Jesus said to them, my food is to do the will of him who sent me and to accomplish his work. My food is to do the will of him who sent me. அல்லேலூயா. தமிழ்ல மறுபடியும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னுடைய போஜனம். Jesus food is to do the will of the Father. பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே இயேசு கிறிஸ்துவுடைய போஜனம், அவருடைய சாப்பாடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய சாப்பாடு தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதுல காணப்பட வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்கிறதுல நீங்கள் நானும் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். Accomplishing the will of the Father is the delight of Christ Jesus. Doing the will of the Father is the destiny of every child of God. அன்பானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அழைப்பு கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அழைப்பு அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அதில் தான் நீங்கள் நானும் பிரியமாய் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது இறுதியாக நம்ம இன்னைக்கு பார்த்தோம். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்க அப்படின்னு. எல்லாம் இருந்த எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்ப எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது? அதுதான் இந்த நாளில் சத்தியத்தை பார்த்தோம். How do we delight in the Lord? David was a man who had everything in his life, but he writes in Psalms 37 verse 4, delight yourself in the Lord. So how do we delight in the Lord? அப்ப முதல் காரியத்தை பார்த்தோம், அவருடைய தேவனுடைய பிரசன்னத்தில் சமூகத்தில் நீங்கள் நானும் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். We must delight in God's presence. ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான், சமூகத்தில் தான் நம்மளுக்கு பூரண ஆனந்தம். God's presence gives us perfect, complete joy. கர்த்தருடைய சமூகம் தான் நம்மளுக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கிறது. And also it gives us strength to live in this world. உலகத்தில் தொடர்ந்து ஜீவிக்க வாழ கர்த்தருடைய சமூகம் பிரசன்னத்தில் இருந்தால் அந்த மனமகிழ்ச்சியின் மூலமாக தான் நம்மளுக்கு பலன் வருகிறது. இரண்டாவதாய் பார்த்தோம், எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். We must delight in God's word. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நாம் கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாகவும் பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளாகவும் அவருடைய சீஷர் என்று அடையாளமாகவும் அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது நாம் பார்த்தோம். When we delight in God's word, we will be fruitful, productive. It is an evidence that we are the disciples of Christ Jesus, and it glorifies the Father. It brings glory to the Father. இறுதியாக நாம் பார்த்தோம் எப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும்னு சொல்லி
அவருக்கு பிரியமானதை செய்கிறதுல மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறதுல மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். We must delight in doing God's will, because that is the destiny of every child of God. Hallelujah. அதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்பாய் காணப்படுகிறது. அவருக்கு பிரியமானதை செய்ய முடியாது. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக மனமகிழ்ச்சி உள்ள தேவ பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த மெய்யான மனமகிழ்ச்சி அப்பா, பூர்ணமான மன மகிழ்ச்சி உங்களுடைய பிரசன்னத்தில் தான் வரும், வேற எதுலையுமே வராது. இருக்கலாம் ஆண்டவரே, மற்ற காரியத்தில் மகிழ்ச்சி இருக்கலாம். பணம், வேலை, சம்பளம், பதவி, நண்பர்கள், குடும்பங்கள், சோசியல் மீடியா, இதெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவரே, அது பூரணம் கிடையாது. அதில் எப்போதும் குறைவு இருக்கப்பா. தாவீது எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன் எழுந்துகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் பரிபூர்ண ஆனந்தம், பேரின்பம் உண்டு. அதனால் அப்பா, இந்த காலவேளையில் கூட தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை நாங்கள் தேட வேண்டும். ஏன்னா அதில் தான் பரிபூர்ண மன மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில், இந்த வார்த்தையில், சங்கீதம் 119 10 இடத்துல பார்க்கிறோம். சங்கீதக்காரர் வார்த்தையில் மறுபடியும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார் சொல்லி நாங்கள் அந்த வார்த்தையில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் கனி கொடுப்போம், பிரயோஜனமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். ஆண்டவரே, சீடர்கள் என்னப்படுவோம், அது நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தை செய்கிறதுல நாங்கள் மன மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். இயேசு தெளிவாய் சொல்கிறார், பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய ஆகாரம் என்று. எங்களுடைய ஆகாரம் அப்பா, உம்முடைய சித்தத்தை செய்கிறதுல மட்டும்தான், உமக்கு பிரியமானதை செய்கிறதுல மட்டும்தான் காணப்பட வேண்டும். அப்படியா எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரம் கீழ்ப்படிய எங்களை வழி நடத்துவீராக. கேட்டுகிற இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியம் உங்களை நடத்தும் இன்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே ஒரு நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரமும் என் மனமாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.